Hi friends, Assalamu alaikum. Welcome to Tamil FX Academy. Today, day 13. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா choosing a reliable broker and demo trading. ஸோ இதை பற்றி பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ பார்ட் 1ல வந்து broker எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பார்ட் 2ல வந்து டெமோ ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ரிலையபிள் புரோக்கர். ஸோ இதுக்கு வந்து 5 கீ ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து டெபாசிட் பண்ணி அந்த பணத்தை நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியாத பிளாட்ஃபார்மில் சிக்கணும்னு யாராச்சும் வந்து நினைப்போமா? நினைக்க மாட்டோம். அதனால நம்ம எப்போவுமே வந்து புரோக்கரை சூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய 5 விஷயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ரெகுலேட்டட். அது வந்து ரெகுலேட்டட் புரோக்கராக இருக்கணும் கம்பல்சரி. அன்ரெகுலேட்டட் புரோக்கர்ஸ் வந்து லீகலி ஆப்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நம்ம பணம் வந்து சேஃப் இல்லை. தென் வந்து கஸ்டமர் சர்வீஸ். ஸோ நம்ம என்ன குவரிஸ்க்குமே வந்து அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்களா இருக்கணும். எப்போதுமே ரெடியாக இருக்கணும். லைவ் சேட், இமெயில், ஃபோன் எல்லாமே இருக்கணும். தென் ஈஸி டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல். பணம் போட்டு எடுக்க இந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக நடக்கணும். ஓகேங்களா? வித்ட்ராவல் வந்து பிளாக் பண்ணுற மாதிரி புரோக்கர் வந்து நம்மளுக்கு வந்து வேண்டாம். தென் என்னென்னா யூசர் ரிவ்யூஸ் அண்ட் லோ ஃபீஸ். ஸோ அதோட ரிவ்யூஸ் என்னன்றது ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் லோ ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபீஸ் ஆஃபர் பண்ணும் புரோக்கர் தான் பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 5 ஃபேக்டர்ஸும் செக் பண்ணிவிட்டு தான் புரோக்கர் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ சேஃப் ட்ரேடிங் வந்து கேரண்டியாக இருக்கும். இது 5மே இருந்ததுன்னா. ரெகுலேட்டட் புரோக்கர். ஸோ ரெகுலேட்டட் புரோக்கர் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அன்ரெகுலேட்டட் புரோக்கர் வந்து நாட் லீகல். அவங்க லீகல் கிடையாது. ஸோ அவங்கக்கிட்ட வந்து டெபாசிட் வந்து பண்ணுறோன்னா அவங்ககிட்ட வித்ட்ராவல் பண்ண முடியாமல் அந்த அமௌண்ட் அதிலே லாக் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து லீகலாக நம்மளால் எதுவுமே அதில் பண்ண முடியாது. இது வந்து ஸ்கேம்னு கூட சொல்லலாம். ஸோ ரெகுலேட்டட் புரோக்கர்ஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் அப்ரூவ்ட். ஓகேங்களா? ஸோ ரெகுலேட்டட் புரோக்கர் வந்து கவர்மெண்ட் இல்லைனா ஃபினான்ஷியல் அத்தாரிட்டியால் அப்ரூவ்டு. ஸோ நம்ம பணம் வந்து லீகலி ப்ரொடெக்டட். இது வந்து ஃப்ராட் ரிஸ்க் கிடையாது. தென் ஹவு டு வெரிஃபை. புரோக்கர் வெப்சைட்டில் ரெகுலேட்டரி பாடி நம்பர் இருக்கும். ஸோ அதில் எஃப்சிஏ, சிஒய், எஸ்சிசி, ஏசிஐசி போன்ற பாடிஸோட வெப்சைட்டில் அந்த நம்பரை வெரிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். திஸ் என்ஷூர்ஸ் சேஃப்டி. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சேஃப்டி பர்பஸ் வந்து அதிலே தெரிஞ்சிடும். அது எவ்வளோ சேஃப்டி அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? வந்து டெபாசிட் ப்ரொடெக்டட், வித்ட்ராவல்ஸ் கேரண்டி, லீகலி அக்கௌண்டபிள் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கணும். நம்ம செக் பண்ணி பார்க்கும்போதே. ஸோ வந்து ஒன்று மட்டும் வந்து நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெவர் டெபாசிட் இன் அன்ரெகுலேட்டட் புரோக்கர்ஸ். ஆல்வேஸ் வெரிஃபை ரெகுலேஷன் ஃபர்ஸ்ட். டெமோ ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ டெமோ அக்கௌண்ட்னாலே ஒரு சாண்ட் பாக்ஸ் போல் தான். ஸோ ரியல் மணி இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக விர்ச்சுவல் அக்கௌண்ட் தான் இந்த டெமோ அக்கௌண்ட். ஸோ எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் நம்ம வந்து ட்ரேடிங் கற்றுக்கலாம். ஸோ இப்போ பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு $100,000 $10 lakhs வரைக்கும் நம்மளுக்கு வந்து விர்ச்சுவல் பேலன்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எல்லாமே டெமோ அக்கௌண்ட் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த விர்ச்சுவல் மணியால் வந்து ட்ரேடிங் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம ரியல் மணி வந்து வேஸ்ட் ஆகாது. ஆக்சுவலி டெமோ அக்கௌண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். நம்ம ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அதில் நிறையா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டெமோ அக்கௌண்ட்டில் ரியல் மார்க்கெட் கண்டிஷன்ஸில் ப்ராக்டிஸ் நடக்கும். எல்லாமே சேம் தான். நம்ம மணி மட்டும் ரியல் இல்லை. ஸோ அனலைஸ் பண்ணலாம், பை பண்ணலாம், செல் பண்ணலாம். எல்லாத்துக்குமே எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ட்ரேடர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஐடியல். ரியல் மணி இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் ரியல் மணி வந்து போகாது. அது ஒரு லெசன். ஸோ லாஸ் இல்லை. ரியல் மணி போடுறதுக்கு முன்னாடி டெமோவில் கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது வந்து ஒரு குட் டெசிஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோன்னு ஒரு சின்ன ரீகால் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேட்டட் புரோக்கர் மட்டும்தான் சூஸ் பண்ணணும். அதில் வந்து எஃப்சிஏ, சிஒய், எஸ்சிசி, ஏசிஐசி போன்ற பாடிஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணணும். தென் கஸ்டமர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்கான்றது செக் பண்ணணும். ஈஸி டெபாசிட் அண்ட் வித்ட்ராவலும் செக் பண்ணிக்கலாம். வித்ட்ராவல் பிளாக் பண்ணுற மாதிரி புரோக்கர்ஸ் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. தென் ஃபோர்த் ஒன் என்ன, யூசர் ரிவ்யூஸ் செக் பண்ணணும். காம்படிட்டிவ் ஃபீஸ் மற்றும் ஸ்ப்ரெட்ஸ் ஆஃபர் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்து வந்து செக் பண்ணிக்கணும். டெமோ அக்கௌண்ட்னா ஒரு சாண்ட் பாக்ஸ். ஸோ ரியல் மணி இல்லாமல் வந்து விர்ச்சுவல் பேலன்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ டெமோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் அடுத்து வந்து ரியலுக்கு போகிறது வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கூட சொல்லலாம். ஸோ ரியல் மணி இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெமோவில் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ மிஸ்டேக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து லெசன்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெகுலேட்டட் புரோக்கரை சூஸ் பண்ணி டெமோவில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ரியல் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. Okay friends, thanks for watching. Subscribe to Tamil FX Academy. So forex related இருக்க எல்லா வீடியோஸ்மே டே பை டே நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே வரோம். இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.